Hi people. நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்லயும் சரி பர்சனலாவும் சரி ஏஐ மூலமா ஒரு வீடியோ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. நான் ஏஐ மூலமா கிரியேட் பண்ணிட்டு இருக்க எல்லா வீடியோஸும் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த மாதிரி நான் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு டுட்டோரியல் வீடியோஸ் இனிமே நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து நான் வந்து இந்த டுட்டோரியல் வீடியோஸ்லாம் பண்ண போறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்ககிட்ட ஒரு வீடியோ காமிச்சறேன். அந்த வீடியோவை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸோட எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் இன்னைக்கு இந்த வீடியோல கொடுத்துறேன். ஜஸ்ட் இந்த வீடியோவை பாருங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொத்தம் 5 ஃப்ரேம்ஸ் தேவைப்படும். அதாவது 5 தடவை இமேஜ் கிரியேட் பண்ணி அந்த 5 இமேஜுமே வீடியோவை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் எங்கே போய் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுளோட ஃப்ளோ ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏஐ பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் உங்களுடைய குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி கூகுள் ஃப்ளோ ஏஐ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலர் லிங்க் ஒன்று வரும். ஃப்ளோ கிரியேட் ஃபில்ம்ஸ் வித் ஏஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணி உள்ள போயிடுங்க. இதில் ஜஸ்ட் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாங்கா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த இமேஜை கன்வெர்ட் பண்ணி வீடியோவா நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். சோ இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா VO/1 இருக்கும். இது வந்து வீடியோ ஃபார்மேட்ல இருக்கும். இது நம்ம இமேஜ் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். சோ இங்க போயிட்டு இமேஜ் ஃபார்மேட்டுக்கு மாத்திடுங்க. ரேஷியோவை 9:16க்கு மாத்திடுங்க. இல்ல உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நானோ பனானா இருக்கும். நானோ பனானா ப்ரோ வச்சுக்கோங்க. இல்ல நானோ பனானா 2 வச்சுக்கோங்க. நான் வந்து நானோ பனானா 2லே போய்க்கிறேன். இப்போ இதுக்கான ப்ராம்ப்ட்ஸ் வந்து ஏற்கனவே நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது நான் இந்த ப்ராம்ப்ட்ஸ் வந்து நான் கூகுள் ஷீட்ல அப்டேட் பண்ணி உங்களுக்காண்டி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன். போய் மறக்காம செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணனும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. இப்போ ப்ராம்ப்ட்ட பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் ஒன்னு கொடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி இங்க வந்து உங்களுக்கு புது இமேஜ் ஒன்னு அப்லோட் பண்ண சொல்லும். சோ நீங்க எந்த இமேஜை இந்த மாதிரி மரத்துல காவ் பண்ற மாதிரி வேணுமோ அந்த இமேஜ் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். சோ நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஜெனரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களோட வீடியோ உங்களோட இமேஜ் வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதே மாதிரி 5 இமேஜஸ் வந்து ரெடி பண்ணணும். சோ செகண்ட் இமேஜஸ் ரெடி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மறுபடியும் அந்த கூகுள் ஷீட்ல போயிட்டு செகண்ட் ப்ராம்ப்ட காப்பி பண்ணிக்கங்க. இதுல பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணக்கூடாது. ராதர் நம்ம செகண்டா இப்ப கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா இமேஜ். அந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இமேஜ் கிரியேட் பண்றோமோ அந்த இமேஜ் தான் இதுல ரெஃபரன்ஸா வந்து நம்ம இதுல ஆட் பண்ணணும். சோ இமேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜை நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜா கொடுத்து செகண்ட் இமேஜ் கிரியேட் பண்ணணும். அடுத்து தேர்ட் இமேஜ் ரெடி பண்ணணும். தேர்ட் இமேஜுக்கு நீங்க ரெஃபரன்ஸ் இமேஜா ஃபர்ஸ்ட் இமேஜே கொடுத்துருங்க. சோ ப்ராம்ப்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜே கொடுத்து மறுபடியும் ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் ஜெனரேட் ஆகும்போதே உங்களுக்கு தேர்ட் இமேஜ் ஜெனரேட் ஆகும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி ஃபோர்த் ஃபிஃப்த் ரெண்டுக்குமே பண்ணிடுங்க. ஸோ ஃபோர்த் ப்ராம்ப்ட காப்பி பண்ணுங்க, ஜெனரேட் கொடுத்துருங்க. அடுத்து ஃபிஃப்த் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் இமேஜ் ரெஃபரன்ஸா கொடுங்க. இப்போ அந்த செகண்டா கிரியேட் பண்ணிருக்க இமேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பின்னாடி போயிட்டு இங்க ரீயூஸ் ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் மறுபடியும் ரீஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளாஸ் போட்டிருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த ப்ராம்ப்ட்ல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நான் கிளாஸ் போட்டிருக்க மாதிரி நான் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாடி அண்ட் கிளாஸஸ் இருக்குல்ல அந்த வார்த்தையை ரிமூவ் பண்ணணும். இப்போ ரீஜெனரேட் கொடுங்க. மறுபடியும் இந்த இமேஜ் ரீஜெனரேட் ஆகும். இப்போ இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்ணுல வந்து கண்ணாடி இருக்கு. ஸோ இதையுமே நம்ம வந்து ரீஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் ரீயூஸ் ப்ராம்ப்ட் போயிட்டு எந்த இடத்துல கிளாஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஐ கிளாஸ் மேன். ஓகே ஐ கிளாஸ் இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே இப்போ ரீஜெனரேட் கொடுக்குறோம். ரீஜெனரேட் ஆகுது. இப்போ இந்த லாஸ்ட் இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா தாத்தா நல்லா மசில்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு சூப்பரா நிக்கிறாரு. ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதுலயுமே நம்ம கண்ணாடி வந்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ரீயூஸ் ப்ராம்ப்ட் கொடுத்து ஸோ இப்போ இதுல வந்து மொத்தமே 5 இமேஜ் மட்டும் தான் வச்சுக்கணும். மற்ற தேவையில்லாத இமேஜஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். இந்த இமேஜ் தேவைப்படாது. இதுவும் நம்ம ரீக்ரியேட் பண்ணிருக்கோம், தேவைப்படாது. ஸோ இப்போ ஒன்ஸ் இமேஜ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த இமேஜ் தான் வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் CapCutல இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இமேஜ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இப்போ கீழே பாத்தீங்க அப்படின்னா நானோ பனானால போயிட்டு இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கோம்ல. இப்போ இந்த ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம மறுபடியும் வீடியோவை சூஸ் பண்ணணும். வீடியோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஃப்ரேம்ஸ்ல வேணும், அப்புறம் எந்த ரேஷியோல வேணும், எத்தனை வீடியோஸ் ஒன் டைம்ல கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். நமக்கு அட் டைம்ல ஒரு வீடியோ மட்டும் இருந்தாலே போதும். ஸோ ஜஸ்ட் ஒன்லி ஒன் வீடியோஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணணும். பிளஸ் வந்துட்டு நம்மளுடைய இந்த கிரியேட் பண்ண இமேஜஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இமேஜ்க்கு வந்து வீடியோ கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஸ்டார்ட்ங்கிற ஆப்ஷன்ல
ஆப்ஷன்ல இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ராம்ப்ட் ஷீட்டுக்கு போயிட்டு வீடியோ ப்ராம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி செகண்ட் இதுக்கும் பண்ணுங்க. ஸோ செகண்ட் இமேஜ் வந்துட்டு இதுதான் செகண்ட் இமேஜ். ஸோ கிளிக் பண்ணிட்டு ப்ராம்ப்ட் ஷீட் போயிட்டு ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணுங்க, இதுல பேஸ்ட் பண்ணுங்க, ஜென்ரேட் பண்ணுங்க. அடுத்து வந்து 3 மூணாவது வந்துட்டு இது. ஸோ சூஸ் பண்ணுங்க. மூணாவதுக்கு கிளாஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்றதுக்கு ரீஜென்ரேட் போயிட்டு ஸோ இதை நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட் வரும். அதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 இதுக்கான இமேஜ் வீடியோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூணாவது வந்து நம்ம இதுதான் வந்து மூணாவது வந்து இமேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம 4வதுக்கான வீடியோ ரெடி பண்ணிடுவோம். ஸோ 4வதுக்கான ப்ராம்ப்ட் இங்க இருக்கு. 4வது ஓகே ரெடி ஆகுது. மூணாவது இமேஜஸ் மூணாவதோட இமேஜ் இப்போ கொஞ்சம் நல்லா பெட்டரா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மூணாவது இமேஜை மட்டும் மறுபடியும் வீடியோவை கன்வெர்ட் பண்ணுவோம். ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட்ல போயிட்டு மூணாவது இமேஜை பேஸ்ட் பண்ணிட்டு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா ரெடி ஆயிடும். இப்போ இன்னும் 5வது இமேஜ் மட்டும் தான் நம்ம வீடியோ கிரியேட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட்ல 5வது இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராம்ப்ட் ஷீட்ல போயிட்டு 5வது இமேஜை காப்பி 5வது இமேஜ்க்கான ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. இப்போ அது 3க்கான வீடியோஸ் வந்து ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் 2 இமேஜஸ்க்கான வீடியோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே இதை நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு இங்க 3 டாட் ஐகான் இருக்குல்ல, அதை போயிட்டு டவுன்லோடுங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு 1080 அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் செகண்ட் வீடியோக்கும். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் போயிட்டு அப்ஸ்கேல்ல போய் 1080 பிக்சல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி ரெடி பண்ண எல்லா வீடியோஸும் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகே எல்லா இமேஜஸும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய CapCut ஆப்பையோ இல்ல வந்து நீங்க எந்த வீடியோ எடிட்டிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு பிளாட்ஃபார்மையோ ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அதுல இம்போர்ட் பண்ணிடுங்க. என்கிட்ட வந்து பவர் டைரக்டர் தான் இருக்கு. ஸோ அதனால பவர் டைரக்டர் நான் ஓபன் பண்ணி இது பண்ணிக்கிறேன். நீங்க எந்த ரேஷியோல வேணுமோ நீங்க அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பவர் டைரக்டர்ல போயிட்டு 4:5 ரேஷியோல நான் வந்து இதை வந்து இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோவுமே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து வந்து செகண்ட் வீடியோ அதில் கார் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கார் பண்ற செகண்ட் வீடியோ. ஓகே அடுத்து வந்து தேர்ட் வீடியோ. இது வந்து சாரி 4th வீடியோ. தேர்ட் வீடியோ வந்து இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 4th வீடியோ. அடுத்து இது வந்து 5th வீடியோ. ஃபைனல் அவுட்புட். ஓகே இதுதான் வந்து தேர்ட் வீடியோ. ஸோ இப்போ இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய எடிட்டிங் ஆப்ல போட்டு இம்போர்ட் பண்ணி ஒன்னா மர்ஜ் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஒரு பக்காவான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய பண்ண முடியும். இதெல்லாம் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த வீடியோ பத்தின டுட்டோரியல் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து ஏஐ பத்தின ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் அதை தான் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போ நிறைய பேர் டுட்டோரியல் கேட்கறதுனால இந்த ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பட் அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ் வேணும், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஏதாவது ஒரு வீடியோ வந்து நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பேன். So see you guys tomorrow in the next tutorial video.